200 தொகுதிகள் வெல்லுவோம் என்று கூட்டணியையும் சேர்த்து தான் சொல்லுதே தவிர திமுகவே 200 தொகுதியில் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லலை. திமுக மட்டுமே 200 தொகுதியில் வெல்லும்னு எங்கேயும் அவங்க சொல்லலை. திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெல்லுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ கூட்டணியும் உள்ளடங்குது அதில். அப்போ 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்பதுதான் திமுகவுடைய முழக்கமா இருக்கு. அப்போ தொகுதி உடன்பாடும் அதற்கேற்ற வகையில இருக்கும் என்பதுதான் அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இல்ல புரியுது. இப்ப அதுலதான் கட்சிகள் அதிகமாக இருப்பதனால தான் நாங்க 2021 கூட 6 தொகுதிகளுக்கு ஏற்றுக்கொண்டு வந்தோம் அப்படிங்கறதா இப்ப சண்முகம் அவர்கள் சொல்றாங்க. இப்பவும் அதே கட்சிகள் தான் நீங்க வர்றீங்க டிராவல் பண்ணி. இன்னமும் சொல்ல போனா தேமுதிக வந்ததுன்னா என்ன இந்த பக்கம் திமுக பக்கம் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்ப கட்சிகள் அதிகரித்து கொண்டே போகிறது. அப்போ இந்த தொகுதி உடன்பாடு அப்படிங்கும் போது ஒரு ஒரு எண்ணத்துக்கு நீங்க வந்திருப்பீங்களா? ஒரு கோல் இருக்கணும்ல. ஒண்ணு, நம்ம அதிமுக பாஜக கூட்டணி வரக்கூடாது, அதனால எந்த நெகிழ்வு தன்மையுடனும் இருந்து விடலாம். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே உள்ள பொறுப்பு கிடையாது. அது திமுகவுக்குமான பொறுப்பு தானே. கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் அதிமுக பாஜக ஆட்சி வரக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கா? திமுகக்கு இல்லையா? அப்போ அதிமுக பாஜக அணி அமைந்து அவர்கள் வெற்றி பெற்றுவிடக் கூடாது, அவங்களை தடுக்கணும்னா திமுகவும் தானே அதில் கவனமாக இருப்பாங்க. அப்போ அவங்களும் விட்டு கொடுத்து போவாங்க, கூட்டணியும் விட்டு கொடுத்து போகணும் என்பது தான். அதில் விட்டு கொடுப்பது என்றால் 2 பக்கம்தான். உறவு என்பது ஒரு வழிப்பாதையாக இருக்காதுல்ல, அது 2 வழிப்பாதையாக இருந்தால் தானே அது வந்து சரியாக இருக்கும். அப்போது அந்த கூட்டணி உறவு என்பதும் திமுகவும் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலிருந்து இறங்கி வந்தால் மட்டும்தான் எல்லா கட்சிகளையும் திருப்திப்படுத்த முடியும். எல்லா கட்சிகளையும் வந்து ஒரு சரியான தொகுதி உடன்பாட்டில் சரியாக நடத்த முடியும். அது அவங்களுக்கும் புரியும். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் காலத்தில் சாத்தியமாகாத கூட்டணி உறவு முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் அவருடைய தலைமையில் அவர் காலத்தில் சாத்தியமாக இருக்குது. இப்படி ஒரு அலைன்ஸ் தொடர்ச்சியாக தேர்தலை சந்தித்ததாக வரலாறு இல்லை. தொடர்ச்சியாக நின்று தேர்தல்களில் வென்றதாகவும் வரலாறு இல்லை. இந்திய அரசியலே இல்லை. கூட்டணியில் பெரிய முரண்பாடு இல்லாமல் தொடர்றதும், ஒரு மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களோ சண்டையோ இல்லாமல் அதை கொண்டு போகிறதும், ஏதாவது முரண்பாடுனா கூட கூப்பிட்டு வச்சு பேசி அரவணைச்சு அதை வந்து பேசி தீர்ப்பதுமாக ஒரு அருமையாக போகுது இந்த கூட்டணி. அதனால தொகுதி உடன்பாடுலாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது.